ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஷாலு சேனல். சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் பார்ட்டையும் லைனிங்கும் எடுத்துக்கலாம். லைனிங்கில் 1 இன்ச் மார்க் பண்ண அளவு ப்ளவுஸோட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிளாத்தும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நல்லா படிகிற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுட்டு இப்போ அதை நல்லா மடித்து அந்த பார்டருக்கு மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த த்ரெட்டோட கலர் அந்த ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த பார்டர் மேலே போடுறதா இருந்தால் அந்த பார்டரோட கலர் த்ரெட்டு சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அதனால் நான் அந்த எட்ஜில் போடுறேன். ப்ளவுஸோட கலருக்கு மேட்சிங்காக இருக்குன்றதால அந்த எட்ஜில் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த லைனிங் கிளாத்து ஃபுல்லாக அதோட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நல்லா ப்ளவுஸும் அந்த லைனிங்கும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நெக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் அளவு லைனிங்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக லைனிங் வச்சு அந்த கிளாத்தோடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த டாட் பிடிக்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல டாட் பிடிச்சிக்கலாம். பேக்கில் சைட் டாட் 2 பக்கமும் அதே மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 டாட்டும் ஒன்றா வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த சைடில் வரும் இல்லையா, சைடில் நம்ம பிடிக்கிற அளவை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் அந்த டாட் போட்ட இடத்துல நீடில் வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அது பேக் சைடும் அந்த மார்க் உங்களுக்கு வந்துடும். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மார்க் பண்ண இடத்துல நாச் போட்டுக்கோங்க டாட் பிடிக்கிறதுக்காக. இதையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டை ஃபோல்டிங் இருக்கிற இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் சைடு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் சமமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயின் இதில் சுருக்கம் வராமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சுருக்கமாக இருந்ததுன்னா நம்ம வேர் பண்ணும்போது அந்த சுருக்கம் அப்படியே தெரியும் ப்ளவுஸில். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா லைனிங் கிளாத் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா அலசி காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். தண்ணியில் போடாமல் நீங்கள் லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணாதீங்க, கரெக்டாக வராது. ஃபுல்லாக இப்போ நீங்கள் அந்த லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு கிளாத்துலேயும் அது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த டாட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ அந்த டாட் அளவை கரெக்டாக வச்சு அங்கே கிராஸாக தையல் போட்டுக்கோங்க. அந்த நீடில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வர அளவுக்கு இந்த டாட் பிடிச்சிக்கோங்க.
டாட் வந்து 2 ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைட் டாட்டையும் 2 கிளாத் ஒன்றா மடிச்சுட்டு அளவு கிளாத்தில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு கிளாத்து அதையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த சைடில் ஒரு டாட்டுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ஆமோல் கிட்ட இருந்து அந்த அளவு எந்த அளவுக்கு வருதோ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த டாட் மார்க் பண்ணுறதெல்லாம் அந்த டாட் அளவு மாறாமல் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண கிளாத்தை வச்சு மார்க் பண்ணி அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க. இப்போது ரெண்டுமே டாட் பிடிச்சி எடுத்துச்சு. இப்போ பட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 3 கிளாத் எடுத்திருக்கேன். இந்த பட்டியை நல்ல பக்கம் வச்சு இன்னொரு பட்டியை கீழ் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. 3 பட்டியும் சமமாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டாட் கிட்ட சின்ன மடிப்பு கொடுத்துக்கோங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்படி தைக்கும்போது உங்களுக்கு அந்த பேக் சைடு கூட பிசுறு தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடு அந்த பிசுறு தெரியலை. இப்போ மேல் பக்கமாக வச்சு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பட்டிக்கு மேலே 2 ஃப்ரண்ட் பட்டிலையும் அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் எடுத்துக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மேலே ஃப்ரண்ட் வச்சு ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுக்கோங்க. 2 ஷோல்டரையும் அதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு அந்த மடிப்புக்காக மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட மடிப்புக்காக இப்படி வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பட்டி அளவு மாறாமல் இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணும்போதே மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவு மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டி அந்த சைடு அளவு எல்லாமே கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த பட்டியோட அளவு வச்சு இன்னொரு சைடும் அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு இப்போ பட்டி வைக்கிறதுக்காக லைனிங் கிளாத்தையும் அந்த கிளாத்தையும் எடுத்துகிட்டு அடிப்பக்கமாக வச்சு ப்ளவுஸ் மேலே இருக்க மாதிரி வச்சு பட்டி அடிப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸில் வந்து மேல் பக்கமாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டி வந்து மேலே வர மாதிரியும் ப்ளவுஸ் பார்ட் வந்து கீழே இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து கொக்கி வைக்கிற பட்டி சைடு. அதை மடித்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது வந்து கொக்கி வைக்கிறதுக்கான பட்டி. இப்போ நம்ம கயிறு வைக்கிற பட்டி எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 ஃபோல்டிங் பண்ணி அந்த ஸ்டிச்சிங் தெரியாத அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சிங் தெரியாமல் அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இப்போ கட் பண்ணிக்கோங்க. 2 சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். அந்த தையல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கில் இருந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த ஆமல் கிட்ட அந்த தையல் இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பட்டி சைடும் அதே போல் தையல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கில் இருந்து அந்த ஆமல் தையல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்து கை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்தையும் கையோட அளவையும் வச்சு
ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ரெண்டு கைக்கும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அதை திருப்பி எடுத்துட்டு மேல் பக்கம் தையல் போட்டுக்கலாம். நான் இந்த ஒயிட் கலர் த்ரெட்டு போட்டிருந்தேன். அந்த கலர் தெரியும்னு பார்டருக்கு ஏற்ற த்ரெட்டை போட்டு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கிறேன். ஏன்னா பார்டர் மேலே ஒயிட் கலர் த்ரெட் இருந்தால் அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் அந்த பார்டர் கலர் த்ரெட்டு மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். மேலே அந்த லைனிங் மேலே தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். லைனிங் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவு கொடுத்த ப்ளவுஸோட அளவும் நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவும் மாறாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக வரும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. அந்த நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக தெரியும். இதுக்கும் அந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. இந்த நாச் போடுறது தான் நமக்கு கரெக்ட். இப்போ கை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ கையோட அளவு சுற்றளவாக மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த சுற்றளவை கரெக்டாக அந்த தையல் இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆமுல் அளவையும் கரெக்டாக அந்த தையல் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அது ரெண்டையும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் அந்த அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அளவு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா 3 தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த பட்டி அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்ற இறக்கமாக இருந்தால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கிராஸ் பீஸை கிளாத்தோடு வச்சு ஒரு 1/4 இன்ச் வர அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸை இழுக்காமல் தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். ஃபுல்லாக அதே மாதிரி 1/4 இன்ச் வர அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம மடித்து அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி போட்ட உடனே அது கரெக்டாக படிஞ்ச மாதிரி வந்துடும். ஃபுல்லாக அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அது போல் ஃபோல்ட் பண்ணி ஹெம்மிங் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.